நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூரிஸ்ட் பிளேஸ் என்னன்னு சொன்னாக்கா, மயிலாடுதுறையில் இருக்கிற 20 கிலோமீட்டரில் தியாகி தெல்லையாடி வள்ளியம்மை அவர்களின் காந்தி அமர்ந்திருந்த மணிமண்டபம் தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி ஆகிடுச்சு. இவர் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவரை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது. அதை நம்ம முக்கியமாக நம்ம தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உலகம் எங்கும் உங்களோட வீரத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் லிஸ்ட்டில் இதை நான் எடுத்தேங்க. நீங்கள் ஒன்று இந்த மணிமண்டபத்துக்காக இவ்வளோ தூரம் சொல்லிட்டு யாரும் அழுத்துக்க வேணாம். நார்மலாகவே இந்த மணிமண்டபம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மாதிரி பசுமையாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரூட்டு தான் திருக்கடை. வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். 90% எல்லாருமே வந்திருப்பீங்க. இதுதான் 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் நடக்கும். வரத்துக்கும் உங்களுக்கு அதிக வாய்ப்பும் கிடைக்கும். திருக்கடையூரை பொறுத்தவரையும் திருக்கடையூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் தில்லையாடிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. நான் சொல்லலை அழகாக இருக்கும்னு. போகிற வழிலாம் இன்னும் போக போக பாருங்கள். போகிற வழிலாம் அவ்வளோ. அது மட்டும் இல்லாமல் இதே ரூட்டில் தாங்க வேளாங்கண்ணி. பல டூரிஸ்ட் பிளேஸ் இதே ரூட்டில் தான் வேளாங்கண்ணி, நாகூராண்டவர், தரங்கம்பாடி, ஆனந்தமங்கலம் பீச்சு, இது எல்லாமே சென்னை டு வேளாங்கண்ணி ரூட்டில் தாங்க இருக்குது. காரைக்கால் எல்லாம் ஒரே ரூட்டில் வரும். அதனால் நீங்கள் இதே ரூட்டில் வந்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் பார்த்து, டெல்டா மாவட்டங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் பசுமையாக தாங்க இருந்த மணிமண்டபத்தையும் பார்த்துட்டு கூட நீங்கள் போகலாம். திருக்கடையூர் வந்தாச்சுங்க. ரொம்ப போகிற வழிலாம் ரொம்ப பசுமையாக ஒரு அழகாக இதாங்க. இதுதான் திருக்கடையூர் பெரிய கோயில். இந்த திருக்கடையூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தில்லையாடி வந்துடும். இதான் திருக்கடையூர் ஜங்ஷன் டவுனு. இதுலேருந்து ஃபஸ்ட்டு டைம்லேயே இதான் தில்லையாடி வள்ளியம்மை அவர்களின் தியாகி நுழைவு வாயில். இந்த ரூட்டில் நான் போகிறேன் பாருங்கள், எவ்வளோ பசுமையாகவும் எவ்வளோ ஒரு அழகான கோயில்களும், குளம், தாமரை குளம், மயில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரூட்டில் மட்டுங்க. அவ்வளோ ஒரு அழகான ரூட்டு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இத்தனை டூரிஸ்ட் பிளேஸு இந்த ரூட்டில் இருந்தாலுமே நேச்சுரலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இதாங்க. திருக்கடையூரில் எல்லாருமே அந்த மார்கண்டேயர் சாமி அப்படிங்கள, அந்த மார்கண்டேயருக்குன்னு தனி கோயில். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், அவ்வளோ பசுமையாக முந்திரி காடு, வீட்டுக்கு பனைமரம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இதே மணிமண்டபம் போகிற வழியில் தான் திருவிடைக்கழி கோயில் இருக்குங்க. அது இருக்கு பாருங்கள். இதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா திருவிடைக்கழி முருகனோட அறுபடை வீட்டில் ஒரு வீடான திருவிடைக்கழி அது உள்ளதாங்க இருக்குது. நீங்கள் அதையும் கூட பார்த்துக்கிட்டு அந்த திருவிடைக்கழி போகிற ரூட்லேருந்து 1 கிலோமீட்டரில் நம்ம தில்லையாடி மணிமண்டபத்தை பார்க்க போகலாம். தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் வீடு மணிமண்டபம் வந்துடும். இதுதான் தில்லையாடியோட மயிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள். இதுதாங்க தில்லையாடி கோயிலோட பெரிய கோயில். அவ்வளோதான். இந்த டேர்ன் திரும்பினோடனே மணிமண்டபம் வந்துடுங்க. ரொம்ப இது தாங்க புதுசாக கட்டப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட வீரத்தமிழர் தில்லையாடி வள்ளியம்மை அவர்களின் மணிமண்டபம். எவ்வளோ ஒரு இயற்கையான இடத்துல நேச்சராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். மணிமண்டபம் இதாக இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்க. இதுதான் அவரோட மணிமண்டபம். இவரோட வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டிங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, இறந்த பிறகு மகாத்மா காந்தி வள்ளியம்மை பிறந்த ஊரில் இங்கே தமிழ்நாடு வரும்பொழுதெல்லாம் இவரை பற்றி பேசிக்கிட்டு தான் போவார். பார்க்கவும் வந்தார். அமர்ந்து இந்த இடம் தாங்க இது இருக்கு. அது ஒரு நினைவு தூணாகவே கட்டிட்டாங்க. மகாத்மா காந்தி இந்த இடத்திலாம் அமர்ந்திருந்தார். அமர்ந்த இடத்துலையே அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் மாரி கட்டிட்டாங்க. அதிலே போட்டிருக்கும் பாருங்கள். நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். காந்தியடிகள் அந்த வருஷத்தில் 1905 1/5/1915 இங்கே அந்த இடம். இதான் மணிமண்டபம். உள்ளே போவோம் வாங்க. இதாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு மயிலை பாருங்கள். மணிமண்டபத்து உள்ள வெளிப்புற சுவற்றில் மயில் உட்காந்துருக்கு.
ரொம்ப இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குங்க. மண்டபம் நார்மலாகவே பொதுவாகவே நம்ம ஒரு நகரத்துலேயும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அரசியல்வாதி பேர் தான் வைப்பாங்க. மகாத்மா அண்ணா, பெரியார், கலைஞர், பொதுவாகவே மேக்சிமம் அவங்க பேர் இருக்கும். நான் அவங்க பேரை வைக்கிறதுன்னு சொல்ல வரல, அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போகணும். இவங்க பேர் வைக்கலாம். இப்போ மயிலாடுதுறையில் கூட புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு கூட தில்லையாடி வள்ளியம்மை பேருந்து நிலையம்னு வைக்கலாம். அதெல்லாம் கூட தப்பு கிடையாது. இதுவரையே பெயர் சுட்டாமல் இருக்குது, இன்னும் திறக்காமல் இருக்குது. அந்த மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கு, புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு இது தாங்க நுழைவாயில். அதேமாரி புதிய பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்க, ஒரு நகரத்துலேயும் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி, முன்னாள் அரசியல்வாதி எல்லாம் அது என்ன அவங்க பேரில் வைக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. அது தியாகிகள் பேராக இருக்கணும். தியாகிகள் பேர்லேயும் இருக்கட்டும், அவங்க பேர்லேயும் இருக்கட்டும். அந்த அரசியல் நம்ம பேச வேணாம். இவங்க பேரும் ஒரு நகரத்துலேயும் இதோ பாருங்க, மயிலாடுதுறையில் மிகப்பெரிய பேசப்பட்ட தியாகி சுதந்திர போராட்ட தியாகியில் வள்ளியம்மை ஒருத்தவங்க. ரெண்டாவது நாகப்ப படையாச்சியார்னு மாயத்தில் ரொம்ப போராடி இதற்காக போராடி ரொம்ப கஷ்டப்பட்டார்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை பகுதியில் அதிகமாக பேசுவது உண்டு. அதே மாதிரி நாகப்ப படையாச்சியார் மயிலாடுதுறையில் தில்லையாடி வள்ளியம்மை மாதிரி நாகப்ப படையாச்சியார் மிகப்பெரிய தியாகி. இவரோட பெயர் கூட புதிய பஸ் ஸ்டாண்டு, மயிலாடுதுறை புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கலாம். இந்த பாருங்க, அவர் வரலாறுலாம் சுட்டுருக்குங்க உள்ள. இவங்களோட வரலாறு என்னென்னா, தில்லையாடி வள்ளியம்மை அவர்களின் வரலாறு என்னென்னா, தன் சிறு வயதிலேயே அப்படின்னா 16 வயசுக்குள்ளேயே இருக்கும்போதே மகாத்மா காந்தியோட சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மகாத்மா காந்தி பின்னாடியே போய் ரொம்ப இன்னலுக்கு ஆளாகி சிறை, பசி, தன்னை தானே இணைச்சிக்கிட்டு யாரையும் இணைச்சி அவராகவே தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு சிறைக்கும் போகிறாங்க. தியாகி வள்ளியம்மை அவர்கள் கலந்துக்கிட்டு போராடிருக்காங்க. அதில் சிறை சென்று சரியான உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல் சிறையில் வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நோயால் வதப்பட்டு இறந்தாங்கங்க. இந்தியா ஃபுல்லாக பேச வேண்டிய ஒரு தியாகி தில்லையாடி வள்ளியம்மை. இதோ பாருங்கள், உள்ளே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ் மட்டும் மாட்ட வெயிட்டிங். எல்லாம் ரெடி ஆகிட்டு இதில் இன்னும் அந்த ஃபோட்டோஸ்லாம் மாற்றுறதுக்காக ஃபோட்டோஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க மாட்டுறதுக்காக. ஓகேங்க, இதுதான் மண்டபம். அந்த கோயிலை திரும்பி பார்க்கும். இது தில்லையாடியில் உள்ள ஒரு சிவன் கோயில். ராஜகோபுரத்துக்கும் பக்கத்துலேயே தாமரை குளம். அந்த குளம் ஃபுல்லாக வெறும் தாமரைப்பூ தாங்க. அதையும் நான் கிட்டக்க போய் காமிக்கலான்னு பார்த்தாக்கா கீழே தண்ணியில் ரொம்ப கிட்டக்க நெருங்கி வீடியோ எடுக்க முடியல என்னால். இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், அரசு திட்டங்களுக்கு தியாகிகள் பெயரும் வைங்க.